ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ், இது எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றது பைத்தான் ஸ்பெசிபிக் கான்செப்ட் கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இது காமன் தான். ஓகேவா, இது பைத்தான் ஸ்பெசிபிக் டாபிக்லாம் கிடையாது. எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா இப்ப சில கேரக்டர்ஸ் வந்து நம்மளால பார்த்து ஃபீல் பண்ண முடியும், ஆனா அந்த கேரக்டரை நம்மளால டைப் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்ப வந்து எஸ் ஈக்குவல் டு ஹாய் ஹலோ வேர்ல்டு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பிரிண்ட் எஸ் நான் போடுறேன், இது எப்படி பிரிண்ட் ஆகும்? என்ன பிரிண்ட் ஆகும்? ஓகே, ஒரு லைன்ல வருமா, ரெண்டு லைன்ல வருமா? ஒரே லைன்ல வரும். நமக்கு நல்லா தெரியும் ஒரே லைன்ல தான் வரும். ஓகே, ஒரே லைன்ல தான் வந்தது. இப்போ நான் ஹாய் ஃபர்ஸ்ட் லைன்ல வரணும், ஹலோ வேர்ல்டு நெக்ஸ்ட் லைன்ல வரணும், என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்லாஷ் என். ஓ, எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனை பேருக்கு ஸ்லாஷ் என்னன்னா என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு ஸ்லாஷ் ஓகே ரைட், கொஸ்டின் நான் மாத்தி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஸ்லாஷ் என்ன என்னன்னு தெரியாது? ஓகே ஃபைன், 2 பேருக்கு தெரியாதா? ரைட். ஸோ இப்போ பொதுவா இந்த ரைட், நிறைய பேருக்கு கை தூக்குறீங்க. ஸோ இந்த ஹாய் ஒரு லைன்ல, ஹலோ வேர்ல்டு அடுத்த லைன்ல போடணும் அப்படின்னா, ஸோ டிபிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வேரியபிள்ல போடுவோம். ஹாய்னு ஒரு வேரியபிள்ல, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு அடுத்த வேரியபிள்ல போடுவோம் இல்லையா? ஸோ சப்போஸ் இதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா, we put it in 2 different variables. ஆனா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த லைனுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து ஒரு என்டர் அடிச்சா அடுத்த லைனுக்கு போகுமா? ஸோ இந்த இடத்துல நான் எஸ்னே போட்டுக்கிறேன், பிரிண்ட் எஸ். இந்த இடத்துல ஒரு என்டர் எடுத்தா அடுத்த லைனுக்கு போகுமா? இப்படிதான் பிரிண்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு ஸ்ட்ரிங்கை இப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு லைன்ல ஆரம்பிச்சு அதே லைன்ல முடியணும். ஆனா இப்ப அடுத்த லைன்ல போட்டோம்னா நம்ம அந்த புரோட்டோகாலையே நம்ம பிரேக் பண்றோம், ரூல்ஸையே நம்ம பிரேக் பண்றோம். ஸோ திஸ் இஸ் நாட் அலவுட். ஒரே லைன்ல தான் நம்ம ஸ்ட்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆனா இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும்போது அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகணும், ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகக்கூடாது. என்னால ஸ்ட்ரிங்கை இப்படி போட முடியாது. அப்போ அந்த நியூ லைன் கேரக்டர் அடுத்த லைனுக்கு போகணும் அப்படின்றது என்டர் அடிச்சு அடுத்த லைனுக்கு போகும் இல்லையா? இப்ப இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு என்டர் அடிச்சா இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் லைன். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது அந்த என்டரை ஹவு டு ஐ ரெப்ரசென்ட்? உங்க கீபோர்ட்ல என்டர்னு ஒரு கீ இருக்கு, ஹவு டு ஐ ரெப்ரசென்ட் இட் இந்த ப்ரோக்ராம்? அதுக்கு ஸ்லாஷ் என் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸ்லாஷ் என் அப்படின்னா இட்ஸ் நாட் 2 different கேரக்டர்ஸ், இட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். சரியா? இட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர். இந்த ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல ஒன்னு போட்டோம்னா இட் ஹாஸ் ஸ்பெஷல் மீனிங். இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ வி ஆர் எஸ்கேப்பிங் த என்டர் கேரக்டர் ஹியர். என்டர்னு ஒரு கேரக்டரை நீங்க டைப் பண்ண முடியாது இல்லையா? இப்ப என்டர் இப்படின்னு போட முடியுமா? இப்படி போட்டா அப்படியே என்டர்னு டைப் ஆகும். ஸோ ஹவு டு ஐ ஸ்பெசிஃபை த என்டர் கீ? அதை இப்படிதான் போடணும். ஸ்லாஷ் என் போட்டோம்னா இட் வில் கோ டு த நியூ லைன். ஹாய் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும், ஹலோ வேர்ல்ட் வில் பி பிரிண்டட் இன் த நெக்ஸ்ட் லைன். ஓகே, இப்போ ஹலோ ஒரு லைன்ல போடணும், வேர்ல்ட் ஒரு லைன்ல போடணும்னா ஆட் another ஸ்லாஷ் என், ஸ்லாஷ் என். ஸோ ஸ்லாஷ் என்னா இட் ஹாஸ் ஸ்பெஷல் மீனிங், இட்ஸ் அ நியூ லைன் கேரக்டர். ஓகே, இப்போ இந்த ஸ்லாஷ் எண்ணுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பேஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ல்டுன்றது கொஞ்சம் ரைட்ல தள்ளி போகும், ஏன்னா there is 2 space after the enter, ரைட்? இந்த 2 ஸ்பேஸ் வந்து இங்க ஆட் ஆகுது. ஸோ இது நியூ லைன் கேரக்டர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாஷ் போட்டு என் போட்டோம்னா இட்ஸ் அ நியூ லைன் கேரக்டர், இட் ஹாஸ் ஸ்பெஷல் மீனிங். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்லாஷ் போட்டு பக்கத்துல ஒரு கேரக்டர் போட்டோம்னா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் என் மாதிரி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் டி இருக்கு. ஓகே, கமெண்ட்ல நம்ம போடுவோமா? ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைன் கேரக்டர், ஸ்லாஷ் டி அப்படின்னா டேப் ஸ்பேஸ். ஸோ ஹாய் ஃபர்ஸ்ட் லைன்ல ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் சப்போஸ் இங்க ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி போகும். ஏன்னா டேப், இட்ஸ் அ டேப்.
இந்த இடத்துல வந்து ஒரு டேப் கேரக்டர் பிரிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது ஸ்பேஸ் கிடையாது, தேர் இஸ் அ டேப் ஸ்பேஸ். நீங்க கீபோர்ட்ல டேப் கீ போடுவீங்கல்ல, அந்த டேப் வந்து இங்க போட்டிருக்குன்னு அர்த்தம். வேற என்ன ஸ்பெஷல் வேற என்ன எஸ்கேப் சீக்வென்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? /r. ஓகே, வேற வேற ஏதாவது எஸ்கேப் சீக்வென்ஸ் தெரியுமா? எனிவன்? ஆனா / சிங்கிள் கோட் கொடுத்தா கோட்ல வரும் அது. வெரி குட், வெரி குட், ரைட். சோ இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நான் இங்க கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? இப்போ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இட்ஸ் அ லேப்டாப். இதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இட்ஸ் அ லேப்டாப். இப்படிதான் போடுவீங்க இல்லையா? இட்ஸ் லேப்டாப் அப்படின்னா இந்த மாதிரி அப்பாஸ்ட்ராஃபி எஸ் போடுவீங்க, கரெக்ட்? ஆனா இந்த அப்பாஸ்ட்ராஃபி எஸ் போட்டீங்கன்னா தட் மீன்ஸ் இந்த இட்டு இங்க வந்து சென்டென்ஸ் முடியுது, இது வந்து ரிமைனிங். அப்போ திஸ் இஸ் அ இன்வாலிட் சின்டாக்ஸ். இதை எப்படி எஸ்கேப் பண்றது? இந்த சிங்கிள் கோட்ஸை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். யூசருக்கு பிரிண்ட் பண்ணும் போது அப்பாஸ்ட்ராஃபி எஸ் நான் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இந்த அப்பாஸ்ட்ராஃபி எஸ் எப்படி பிரிண்ட் பண்றது? பைத்தான் சின்டாக்ஸ் படி இட்ஸ் எண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இல்லையா? இட்ஸ் ஐதர் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரிங் ஆர் எண்டிங் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் மீனிங். ஆனா எனக்கு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். ஹவு டு வி பிரிண்ட்? சோ இதை எஸ்கேப் பண்ணணும். இந்த சிங்கிள் கோட்ஸா ட்ரீட் பண்ணாத, இன்ஸ்டெட் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கம்பைலருக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் போட்டுருணும். ஸ்லாஷ் சிங்கிள் கோட்ஸ். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா இட்ஸ் அ லேப்டாப்னா அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு தேவையானது வந்துருச்சு இல்லையா? இந்த இடத்துல இந்த சிங்கிள் கோட்ஸ் வந்து இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த இட்டுன்றது முடியறது கிடையாது, முன்னாடி ஒரு ஸ்லாஷ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸ்லாஷ் போட்டு ஏதோ ஒன்று போறீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. ஓகே, இப்ப வந்து எனக்கு இந்த ஸ்லாஷையே நான் பிரிண்ட் பண்ணணும். இட்ஸ் அ லேப்டாப் இது போட்டாச்சு. இப்போ அதே பிரிண்ட் எஸ் தான். எனக்கு இப்போ ஸ்லாஷையே நான் பிரிண்ட் பண்ணணும். இந்த ஸ்லாஷையே நான் சோ ஸ்லாஷ் தான் எஸ்கேப் சீக்வென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த ஸ்லாஷையே நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் அனதர் ஸ்லாஷ். யூ ஆர் எஸ்கேப்பிங் த ஸ்லாஷ், ரைட்? ஒரு ஸ்லாஷையே நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னொரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கணும். நீங்க பிரிண்ட் பண்ணும் போது 2 ஸ்லாஷ் வராது, யூ வில் கெட் ஒன்லி 1 ஸ்லாஷ். இங்க நான் 2 ஸ்லாஷ் போட்டாலும் இங்க இட் மீன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் 1 ஸ்லாஷ். ஓகே, ஆர்த்தி. ஆர்த்தி, ஹலோ. சோ இப்போ இது பிரிண்ட் பண்ணும் போது 1 தான் வரும்னு சொன்னேன். சோ இது எத்தனை கேரக்டர்னு நான் சொன்னேன்? 1 தானா? ஓகே, இப்போ பிரிண்ட் லென் ஆஃப் எஸ் என்ன பிரிண்ட் ஆகும்? 1. 1 ஆ 2 ஆ? 1. ஓகே, அஸ்வினி என்ன பிரிண்ட் ஆகும்? 2 பிரிண்ட் ஆகும். ஓகே, தேசிகா? 1. ஓகே, ஆத்மிகா? 1 தான். ஓகே, சோ 1 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா ஒரு கேரக்டர் தான் இது, 2 கேரக்டர் கிடையாது, ரைட்? we are escaping the slash. நீங்க ரெண்டு கேரக்டர் நீங்க டைப் பண்ணி இருந்தாலும் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அது ஒரே கேரக்டர் தான். நீங்க என்டர் கீ பிரஸ் பண்றீங்கன்னா ஒரு தடவை தான் பிரஸ் பண்றீங்க இல்லையா? ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம ஹாய் போட்டு அலோ வேர்ல்டு அடுத்த லைன்ல போட்டோம். ஸோ ஒரு டைம் தான் என்டர் கீ அடிச்சிருக்கோம். இட்ஸ் அ சிங்கிள் கேரக்டர், 2 கேரக்டர் கிடையாது. நீங்க /n போட்டாலும் அதே தான். ஓகே,
ஓகே, இப்ப கேட்போமா? யார்கிட்ட கேட்கலாம்? சிவானி, இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? சிவானி, சிவானி இல்லையா? ஓகே, சதீஷ் என்னப்பா பிரிண்ட் ஆகும்? 2 நினைக்கிறேன்னா. 2ன்னு நினைக்கிற. நிவாஷினி? 3. ஓகே, எதனால? why do you think it's 3? இந்த ஸ்லாஷ் டி வந்து ஒரு ஸ்பேஸும் அந்த இதுவும் சேர்த்து 2 நினைச்சேன்னா ஸ்லாஷ் எண்ணுக்கு ஆட் ஆகுமான்னு எனக்கு தெரியலண்ணா லென்த். ஓகே, ஸ்லாஷ் என்னன்றது ஒரு கேரக்டர், ஸ்லாஷ் டீன்றது இன்னொரு கேரக்டர். ஸ்லாஷ் என்னன்றது கீபோர்ட்ல என்டர், ஸ்லாஷ் டீன்றது கீபோர்ட்ல டேப் ஸ்பேஸ். ஓகேவா? 2 கேரக்டர் தான், 3லாம் கிடையாது, 2 கேரக்டர் தான். ரன் பண்ணி பாத்துருவோம். 2 கேரக்டர். ஓகே, நடுவுல ஏன் 2 லைன் கேப் வருது அப்படின்னா ஸ்லாஷ் என் பிரிண்ட் ஆயிருக்கு, சோ நியூ லைன். இங்க ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலி பிரிண்ட் ஆயிருக்கு, நமக்கு தெரியல, பட் இட் பிரிண்டட் அ டேப் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்ததுனால இட்ஸ் பிரிண்டிங் இன் த நெக்ஸ்ட் லைன். சாரி, பிரிண்ட் எஸ் இல்ல, இந்த லென் ஆஃப் எஸ் அது வந்து அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ 2 லைன் பிரேக் வரதுக்கு காரணம் இதுதான். ஓகே, இது 3 கேரக்டர் கிடையாது, 2 கேரக்டர் தான். 4 கேரக்டரும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் 2. ஸ்லாஷ் என்னன்றது ஒரு கேரக்டர், ஸ்லாஷ் டீன்றது இன்னொரு கேரக்டர். ஓகே, இப்ப டபுள் கோட்ஸ் போறதுனாலும் அதே தான். இப்ப நீங்க சிங்கிள் கோட்ஸ் போடணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி டபுள் கோட்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் அதே தான். ஸ்லாஷ் போட்டு டபுள் கோட்ஸ் போடணும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் ஒரு கேரக்டர் டைரக்டா பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். தட் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இது அப்ளிகபிள். எனி கொஸ்டின்ஸ்? கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. நோ கொஸ்டின்ஸ்ண்ணா. நோ சார். ஓகே ஓகே.